ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷனுடைய டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகமாகுது. ரைஸ் இன் ப்ரைஸ் ஓகேவா ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அல்லது ஆர்டிக்கல், அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டெப்பனிங் அப்பான் த ரேஞ்ச் ஆஃப் இன்க்ரீஸ் அண்ட் இட்ஸ் சிவியரிட்டி, எவ்வளோ ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது அதோட சிவியரிட்டியை பொறுத்து இன்ஃப்ளெக்ஷனை வந்து ஒரு 3ஆக என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. லோ இன்ஃப்ளெக்ஷனாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது மாதிரி ஸ்மாலாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன் வரும். ஓகே, இன்ஃப்ளெக்ஷன் வரும். திஸ் இஸ் எ கம்பேரேட்டிவ்லி டைம் which is opposite to the faster, bigger and unpredictable inflection. லோ இன்ஃப்ளெக்ஷன்னா ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஸ்மாலாக கிராஜுவலாக நடக்கும். ஓகே, லாங்கர் பீரியடாக நடக்கும். ஓகே, லோ வந்து இன்ஃப்ளெக்ஷன் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மந்த்லி இன்ஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஓகே, இன்ஃப்ளெக்ஷன் அவங்க சொல்லலாம். ஒரு கண்ட்ரியோடைய மந்த்லி நோக்கு வந்து பணவீக்கம் அப்படிங்கிறது 2.3 2.7% இப்படி தான் இருக்கும். அதோட ரேஞ்சும் 1.1%. ஓகே, ஓவர் த பீரியட் ஆஃப் 6 months. இதை வந்து நம்ம லோ இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து கிரிப்பிங் நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லலாம். கலோபிங் அப்படின்னா வெரி ஹை நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷன், ரொம்ப நோக்கு அதோடைய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரிபிள் டிஜிட்டில் நோக்கு வந்து போகும். அப்படி போகிறது தான் என்ன அப்படின்னா அந்த பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இது பண்ணும். அது வந்து எப்போ மோஸ்ட்லாம் நடந்துச்சு அப்படின்பா தான் வெரி ஹை இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து அன்பிரடிக்டபிள். ஓகே, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதான் லார்ஜாக இருக்கும், ரேஞ்சும் நோக்கு லார்ஜாக இருக்கும். ஆசல் ரேட்டிங் திடீர்னு நோக்கு வந்து நடக்கும். ரேஞ்ச் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் வெரி லார்ஜ். ஓகே, அது மாதிரி இது வந்து லாங்கர் பீரியடில் நடக்கும் இல்லையா, இது வந்து ஷார்ட்டர் பீரியட்லேயே ரொம்ப அதிகமாக இதாகிடும். அதான் கேலோபிங் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் வெரி ஹை நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இது எப்போலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் நோக்கு வந்து பிரியும் போச்சில் என்ன அப்படின்னா நடந்திருக்கு ரஷ்யன் எக்னாமியில். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கேலோபிங் நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோப்பிங் இன்ஃப்ளெக்ஷன், ஜம்பிங் இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் ரன்னிங் ஆர் ரன் அவே இன்ஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக நோக்கி இதாகுது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளோட விலை வந்து அதிகமாக இதாகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஓகே அப்படி ஒரு நிலமை நோக்கு வந்து ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா 1985 பொலிவியன் நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷன் நோக்கு இதாகிருக்கு, அதுலேயும் இதாகிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தா யூகோஸ்லேவியன் இன்ஃப்ளெக்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா சிம்பாபியில் நோக்கு நடந்த ஒரு இன்ஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷனுக்கு உள்ள எக்ஸாம்பிள். இந்த இன்ஃப்ளெக்ஷன் நோக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரூஃப் அசெட்ஸ் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகும் போச்சு டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா மணியோட வேல்யூ வந்து ஃபாஸ்டராகவே என்ன ஆகிடும், எரோட் ஆகிடும். ஓகே, குறைஞ்சிரும். அண்ட் வெரி ஹை நோக்கு ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 ரூபாவோட வேல்யூ வந்து 3 ரூபாவாக மாறிடும். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கிறது தான் என்ன அப்படின்னா ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பீப்புள் நோக்கு வந்து ஆப்டிங் ஃபார் இப்படி ஹைப்பர் இன்ஃப்ளெக்ஷன் அதற்கக்கூடிய டைமில் ஓகே நம்மளுடைய கரன்சி மேலே டொமஸ்டிக் கரன்சியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன ஆகிடும் அப்படின்னா லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ட் இந்த டொமஸ்டிக் கரன்சியில் கான்ஃபிடென்ட் நோக்கு வந்து கம்மியாகிடும். அதனால் பீப்புள் வந்து எதை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கல் அசெட், கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சி என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை வந்து இன்ஃப்ளெக்ஷன் ப்ரூஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேடர் சிஸ்டம் நோக்கி போவாங்க. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷனோட டைப்பு பேஸ்ட் ஆன் அதோட ரேஞ்ச் சிவியரிட்டி நோக்கு வந்து பொறுத்து. அதிகமாக டைமில் ஃபிசிக்கல் அசெட், கோல்டு, ஃபாரின் கரன்சி மேலே அவங்களோட இது போகும். அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஓகே அதுக்கு வந்து மாறுவாங்க. ஓகேவா, இதான். இன்னொன்று இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிசி மேக்கிங். கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங்கில் கன்சிடர் பண்ணக்கூடிய 2 இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒன்று பாட்டில் நெக் இன்ஃப்ளெக்ஷன் அப்படி சொல்லுவாங்க, இன்னொன்று கோர் நோக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பாட்டில் நெக் இன்ஃப்ளெக்ஷனை என்ன அப்படின்னா சப்ளை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும் போச்சுல டிமாண்ட் என்ன அப்படின்னா அப்படியே தான் இருக்கும், ஆனால் சப்ளை என்னது அப்படின்னா அந்தளவுக்கு இருக்காது. அதுதான் என்ன அப்படின்னா பாட்டில் நெக் இன்ஃப்ளெக்ஷன். சப்ளை ஃபால் ஆகும் ஆனால் டிமாண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட நமக்கு வந்து இன்ஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் டிமாண்ட் புல் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டகரியை சேர்ந்ததாக இருக்கும். இதுக்கப்புறம் கோர் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. கோர் இன்ஃப்ளெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளோடைய நோக்கு வந்து
குட் அண்ட் சர்வீஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. அதாவது எனர்ஜி அண்ட் ஃபுட் ஆர்டிகளை தவிர்த்திட்டு மற்ற குட் அண்ட் சர்வீஸோடைய ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து பார்ப்பாங்க. அதான் கோர் இன்ஃப்ளெக்ஷன் ஷோஸ் ப்ரைஸ் ரைஸ் இன் ஆல் குட் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்க்ளூடிங் இந்த எனர்ஜி அண்ட் ஃபுட் மெட்டீரியலை தவிர்த்துட்டு மற்றது பார்ப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து எதை நம்பி தான் இருக்குது, ஃபுட் அண்ட் எனர்ஜி நம்பி தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க 2000 to 2001. ஆனால் அது நமக்கு சூட் ஆகலை நம்ம கண்ட்ரிக்கு. நியூவாக 2015 மெஷர் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா கோர்னு வந்து இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுட், ஃபியூவல் அண்ட் லைட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனை தவிர்த்திட்டு மற்றதை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிஃபைன்டு நோக்கு வந்து கோர் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா பெட்ரோல், டீசல் இருக்கும் இல்லையா, லூப்ரிகன், அதெல்லாம் தவிர்த்து கால்குலேட் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா ரிஃபைன்ட் கோர் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ன அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன், அதோட வேரியன்ட் டைப்பை கொடுத்துருக்காங்க. பிறகு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர்.